என்னங்க போன் அடிக்குது பாருங்க, எடுங்க. பயப்படாதீங்க, கொஞ்சம் வலிக்கும், பொறுத்துக்கோங்க. எங்க போயிட்டாரு இவரு? ஹலோ மேடம், டாக்டர் வசந்தி இருக்காங்களா? இருக்காங்க. நீங்க யாரு? ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். ஆ, சீஃப் டாக்டர் வசந்தி மேடத்தை பார்க்கணும்னு சொன்னாரு. கொஞ்சம் இருங்க, கூப்பிடுறேன். மேடம் மேடம் ஒன்றும் இல்லை, அவர் வர சொன்னாருங்கிற விஷயத்த மாத்திரம் சொல்லிடுங்க. சொல்லிடுறேன். தேங்க்யூ மேடம், வச்சிடுறேன். ஓகே. வசந்தி, யார் இது? யார் இவன்? கேக்குறேன்ல, சொல்லு. யாரு இவன்? யாரடி இவன்? சொல்லு, யார் இவன்? அடி பாவி, எவ்வளவு ஒருத்தனை ரூமுக்குள்ள வச்சுக்கிட்டு கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்கியே. இதுக்குத்தான் இத்தனை நாளா இவ்வளவு ஆட்டம் ஆண்ணியா? குடிய கெடுத்துட்டியேடி சண்டாளி. என்னடி நினைச்சிட்டியா? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? குடும்ப கௌரவத்தை காந்தா பார்க்க விட்டுட்டியே. சொல்லுடி, சொல்லு. ஏன் இப்படி பண்ண? சொல்லுடி, சொல்லு. ஏன் இவ்வளவு அடிக்கிறதா? இவ்வளவு கொலையா பண்ணணும். இங்க பாருங்க அந்த அநியாயத்தை. நம்ம குடும்பத்துல பிறந்துட்டு இப்படிப்பட்ட கேடுகட்ட காரியத்தை பண்ணிருக்கா பாருங்க. சாப்பாடு எடுத்துட்டு ரூம்குள்ள போறா, டீ காஃபி எடுத்துட்டு ரூம்குள்ள போறான்னு தலைப்பட அடிச்சு அடிச்சு சொன்னனே, இன்னைக்கு என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. ரூமுக்குள்ள குடும்பமே நடத்திட்டு இருக்காங்க. அக்கம் பக்கத்துல தெரிஞ்சா நம்ம மானமே போடும். வேண்டாங்க, இதுக்கு மேல உயிரோட இருக்க கூடாது. இப்படிப்பட்ட பொண்ணை பெத்ததுக்கு நான் கிட்ட சத்தணும். ஏய், யாரா நீ? எத்தனை நாளா இங்க இருக்க? கேக்குறேன்ல, பதில் சொல்றா. அப்பா, அவரு திட்டாதீங்க. நீங்களும் அம்மாவும் நினைக்கிற மாதிரி எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு தப்பான உறவும் கிடையாது. வாய மூட்ரி. பெத்தவங்களுக்கு கூட தெரியாம வீட்டுல எவ்வளவு ஒருத்தனை ஒளிச்சு வச்சுக்கிட்டு வெக்கமான இல்லாம கூத்தடிச்சுட்டு இருக்க. அம்மா, நான் சத்தியமா சொல்றேன், எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு தப்பான உறவும் கிடையாது. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. தெரிய வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அம்மா, நான் அவரை மறைச்சு வச்சிருக்கிற காரணமே வேற. என்னால் உனக்கு பிரச்சனை வரும் தான் நான் தான் அப்பயே சொன்னேன்ல. நான் போகிறேன். ஐயோ வேண்டாம், நீங்க வெளியில போனா உங்க உயிருக்கு ஆபத்து.
யாரடி இவன்? வெளியில போனா உயிருக்கு ஆபத்துங்கிறிய யார் இவன்? ஒன்னதான் கேக்குறேன், சொல்லு. என் உயிருக்கு ஆபத்து இருந்தாலும் பரவாயில்ல, உன் மானத்துக்கு பங்கு வந்துடக்கூடாது. ஆமாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் பொண்ணுக்கும் எனக்கும் எந்த தப்பான உறவும் கிடையாது. அவள் என் தங்கச்சி மாதிரிம்மா. அது மட்டும் இல்லை, அவள் மிகப்பெரிய ஒரு லட்சியவாதி. அவளை சந்தேகப்பட்டு அவள் வாழ்க்கையை எடுத்துடாதீங்க. தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்கம்மா. நான் வரேன். வணக்கம். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஹாய் சந்தியா, நான் குட்டி பேசுறேன். யாருன்னு பாக்குறீங்களா? இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர். உனக்காக என் மியூசிக் டேஸ்ட் மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே மாத்திக்க நான் தயாரா இருக்கிறேன். உனக்கு வரப்போற புருஷன் எப்படியெல்லாம் இருக்கணும்னு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஆசையா சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அத நானும் கேட்டேன். எனக்கு என்னமோ என்னை பத்தி சொன்னது மாதிரியே இருந்துச்சு. எஸ், எனக்கு பொண்டாட்டி வரவளுக்கு நான் ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்பேன். அவளை கண்டிப்பாக நான் சந்தேகப்பட மாட்டேன். ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு செகண்டும் நான் அவளை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவளுக்காகவே நான் வாழுவேன். மாசத்துல ஒரு நாள் நான் பிக்னிக் கூட்டு போவேன். 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஃபாரின் ட்ரிப். என் ஒய்ஃப் எங்க ஆசைப்படுறாளோ அந்த இடத்துக்கு. அவளோட ஒவ்வொரு ஆசையும் நான் நிறைவேற்றிக்கிட்டே இருப்பேன். எல்லாத்துக்கும் மேல அவள் என்ன சொன்னாலும் நான் சரின்னு தலையாட்டுவேன். I think we are made for each other. I sent it. Yeah. நீங்க தான் குட்டியா? அஃப்கோர்ஸ் நான் தான் குட்டி. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் தான் ஓனர்.